உப்பு சுவைக்கு மட்டுமல்ல, நமது உடல் நலத்துக்கும் முக்கியம். உடலில் நீரின் அளவை சமன் செய்யவும் தசைகள் ஒழுங்காக செயல்படவும் உப்பு உதவுகிறது. அதே நேரம் அனைத்திற்கும் ஒரு எல்லை உண்டு என்பது உப்புக்கும் பொருந்தும். உப்பை அதிக அளவில் உட்கொள்வதும் ஆபத்தை ஏற்படுத்தும். சில சந்தர்ப்பங்களில் உயிரை பறிக்கும் அளவுக்கு இது செல்லக்கூடும். ICMR, அதாவது இந்திய மருத்துவ ஆராய்ச்சிக் கழகத்தின் தேசிய தொற்று நோயியல் நிறுவனத்தின் விஞ்ஞானிகள் ஆச்சரியப்படுத்தும் சில தகவல்களை வழங்கியுள்ளனர். ஆனால் அதற்கு முன்பாக தினமும் நமக்கு எவ்வளவு உப்பு தேவை, அதிக அளவில் அதை உட்கொண்டால் என்ன விளைவுகள் ஏற்படும் என்பதை புரிந்து கொள்வோம். வீட்டில் சமைக்கப்படும் உணவுகளில் மட்டுமல்லாமல் பேக்கேஜ் செய்யப்பட்ட பல உணவுகளில் அதிக அளவில் உப்பு இருக்கிறது என்பதை புரிந்து கொள்வதும் முக்கியம். இத்தகைய உணவுகளை அதிகமாக எடுக்கும்போது தினசரி உணவில் நீங்கள் குறைவாக உப்பை எடுத்துக் கொண்டாலும் அது உடல் நலனில் எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்தும். ஒருவர் ஒரு நாளைக்கு 5 கிராமுக்கும் குறைவாகவே உப்பை உட்கொள்ள வேண்டும் என உலக சுகாதார மையம் பரிந்துரைக்கிறது. இது ஒரு தேக்கரண்டிக்கு சமமான அளவாகும். இந்தியாவில் உள்ள மக்கள் பரிந்துரைக்கப்பட்டதை விட அதிக அளவில் உப்பை உட்கொள்வதாக சமீபத்திய ஆய்வு ஒன்று தெரிவிக்கிறது. ICMR விஞ்ஞானிகள் மேற்கொண்ட ஆய்வில் இந்தியாவின் நகர்ப்புற பகுதிகளில் வாழும் மக்கள் ஒரு நாளைக்கு சராசரியாக 9.2 கிராம் உப்பையும், கிராமப்புற பகுதிகளில் வாழ்பவர்கள் 5.6 கிராம் உப்பையும் உட்கொள்வதாக தெரியவந்துள்ளது. இந்த தரவுகள் உலக சுகாதார மையத்தால் பரிந்துரைக்கப்பட்ட அளவை விட மிக அதிகமான உப்பை இந்தியர்கள் உட்கொள்வதை காட்டுகிறது. உப்பை அதிகமாக உட்கொள்வதால் உயர் இரத்த அழுத்தம், பக்கவாதம், இதய நோய் மற்றும் சிறுநீரகம் சம்பந்தமான பிரச்சினைகள் வேகமாக அதிகரித்து வருவதாக ICMRின் தேசிய தொற்று நோயியல் நிறுவனத்தின் விஞ்ஞானிகள் கூறுகின்றனர். அதிகமான உப்பை உட்கொள்வதால் பல நோய்கள் ஏற்படும் ஆபத்து உள்ளது என எச்சரிக்கும் நிபுணர்கள் உப்பை குறைவாக உட்கொள்ளும்போது இந்த ஆபத்துகள் தடுக்கப்படுவதாக கூறுகின்றனர். டெல்லியில் உள்ள சர் கங்காராம் மருத்துவமனையின் கல்லீரல், இரைப்பை, குடல் மற்றும் கணைய பித்தநீர் அறிவியல் துறையின் துணைத் தலைவர் மருத்துவர் பியூஷ் ரஞ்சன் இது தொடர்பாக பேசும்போது, அதிகமாக உப்பை உட்கொள்வது உயர் இரத்த அழுத்தம் ஏற்படுவதுடன் தொடர்புடையது. உயர் இரத்த அழுத்தம் நம் உடலின் பல பாகங்களை பாதிக்கிறது. அது இதயம் மற்றும் சிறுநீரகங்கள் மீது அதிக பாதிப்பை ஏற்படுத்துகிறது என்கிறார். தொடர்ந்து பேசிய அவர், இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்த பல மருந்துகள் வழங்கப்படுகின்றன. அவை டையூரிட்டிக் என அழைக்கப்படுகின்றன. இந்த மருந்துகள் உடலில் உள்ள உப்பை சிறுநீரகங்கள் வாயிலாக வெளியேற்றுகின்றன. அதன் மூலம் இரத்த அழுத்தம் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும் எனவும் குறிப்பிடுகிறார். எந்த வயதிலும் அதிகளவு உப்பை உட்கொள்வது இரத்த அழுத்தத்தை அதிகரிக்கும். எனவே முடிந்தவரை உப்பின் அளவை குறைக்க வேண்டும். அதிகளவு உப்பை கொண்டுள்ள உணவுகளை தவிர்ப்பதும் முக்கியம். மருத்துவர் பியூஷ் ரஞ்சன் கூற்றின்படி, பல உணவுகளில் மறைமுகமாக அதிக அளவு உப்பு உள்ளது. அதில் முக்கியமானவை ஊறுகாய், அப்பளம், சிப்ஸ் போன்ற பேக்கேஜ் செய்யப்பட்ட உணவுகள் மற்றும் சாசேஜ், நூடுல்ஸ், கெச்சப் போன்ற பதப்படுத்தப்பட்ட உணவுகள். மேற்கண்ட உணவுகளில் இயல்பான அளவை விட அதிக அளவில் உப்பு அடங்கியிருக்கிறது. எனவே அவற்றை வாங்கும்போது அதில் சோடியம் குறித்து லேபிளில் என்ன குறிப்பிட்டுள்ளது என்பதை பார்க்க வேண்டும். அத்தகைய உணவுகளை தவிர்க்கவோ அல்லது குறைத்துக் கொள்ளவோ வேண்டும்.